पायु मेरे भाई गुरु कृपा जन पायु मेरे भाई गुरु कृपा जन पायु मेरे भाई राम बिना कछु राम बिना कछु देगे नहीं गुरु कृपा மார்கழி மாதத்தில் சந்தனாபிஷேகத்தின் தன்மையை எப்படி தாங்கினீரோ என்று சிவபெருமானை பார்த்து வருந்தினீரே சுவாமி, இன்றைக்கு இத்தனை அபிஷேக குளிர்ச்சிகளையும் எப்படி தாங்குகிறீர்கள்? சந்தனம் இத்தம் சீதம் பிரபூதம் தவ கனகசபாநாத सोढुं क्व शक्तिः चित्ते निर्वेदतप्ते यदि भवति न ते नित्यवासो मदीये मदीये என்னுடைய சித்தே சித்தத்தில் நிர்வேதத்தப்தே சித்தே கவலை தீயினால் எரிந்து கொண்டிருக்கும் என்னுடைய சித்தத்தில் தவ உனக்கு நித்தியவாசகா நித்தியமான வாசமானது எதி நபவதி இருந்திராமல் இருந்தால் உனக்கு இந்த சக்தி எங்க இருந்து வந்திருக்கும்? இவ்வளவு சீதத்தை தாங்கும்படியான சக்தி கவலைத்தீயினால் எரிந்து கொண்டிருக்கும் கொதித்து கொண்டிருக்கும் என்னுடைய உள்ளத்தில் நீ நித்தியவாசம் செய்யாமல் இருந்தே, ஆனால் உனக்கு இவ்வளவு சீதத்தை தாங்கும்படியான சக்தி எங்கிருந்து வந்திருக்கும்? நான் தெரிந்து கொண்டு விட்டேன். உனக்கு எங்க இருந்து வந்ததுங்கிறத நான் தெரிஞ்சேன். உம போய் கேட்டா உனக்கு தெரியுது, நான் தெரிஞ்சுட்டேன். மௌளவு கங்கா சசாங்கௌ கரச்சரணதலே சீதலாங்காः भुजङ्गाः वामे भागे दयार्द्रा हिमगिरिदुहिता चन्दनं सर्वगात्रे इत्थं शीतं प्रभूतं तव कनकसभानाथ सोढुं क्व शक्तिः चित्ते निर्वेदतप्ते यदि भवति न ते नित्यवासो मदीः. மெய்விடாது எழுநீல கண்ட குருவே நீல கண்ட குருவே விஷ்ணு வடிவான ஞான குருவே
கைவிடாதே என்ற அன்பருக்கு அன்பாய் அவர் அறிவோடு உணர்த்து குருவே. கருதறிய சிற்சபையில் ஆனந்தலித்தமிடும் கருணாகர கடவுளே, கருணாகர கடவுளே. சந்திரசேகர கிருபாநிதே, சந்திரசேகர கிருபாநிதே, சிவ பஞ்சாட்சர ஹரஸ்வரூபனே, சிவ சந்திரசேகர கிருபாநிதே, சிவ பஞ்சாட்சர ஹரஸ்வரூபனே, சந்திரசேகர கிருபாநிதே. அகமதில் இருள்ளத இகமதில் ஈடத, அகமதில் இருள்ளத இகமதில் ஈடத, பரமதில் பதோ பெற பரமருள் குரு பர சிவ சந்திரசேகர கிருபாநிதே. முந்தை பிறவிய பேருபயனோ எந்தை தாயைத தவ பயனோ, உந்தல் திருவடி மலரிடை துணை என்ன சிந்தை நிறைந்து நான் வந்தனை பூரில்திட, சந்திரசேகர கிருபாநிதே. பாதம் நோக பலகாதும் கடந்து வந்து, பாதம் நோக பலகாதும் நடந்து வந்து, போதம்
மீண்டும் மகாஸ்வாமியின் குரல். நிஜபீஜ சந்ததி அயஸ்காந்தோபலம் சூச்சிகா சாத்வி நைஜௌஷம் லதாட்சிதிருஹம் சிந்து சரித்வல்லபம் பிராப்னோதீஹ யதா ததா பசுபதேஹ பாதாரவிந்தத்வயம் अंकोलम निजबीज संतति अयस्कांतोपलम सूचिका स्वाध्वी नैजयुहं लताक्षितिरुहं सिंधु सरिद्वल्लभं प्राप्नोतीह यथा तथा पशुपतेः पादारविन्दद्वयं चेतोवृत्तिः उपेत्य तिष्ठति बलात् सा भक्तिरित्युच्यते. अंकोलम निजबीज संतति अयस्कांतोपलम सूचिका साध्वी नैजयुहं लताक्षितिरुहं सिंधु सरिद्वल्लभं प्राप्नोतीह यथा तथा पशुपतेः पादारविन्दद्वयं चेतोवृत्तिः उपेत्य तिष्ठति बलात् सा भक्तिरित्युच्यते. अंकोलम अंकोलम निज बीज संतति முதல் பதம், அதுக்கு அடுத்த பதம் நிஜ பீஜ சந்ததி, அதுக்கு அடுத்த பதம். अंकोलम निजबीज संतति ரெண்டு பதம் சேர்ந்து ஒரு அன்வயம். அப்புறம் அயஸ்காந்தோபலம் சூச்சிகா, அயஸ்காந்தோபலம்ங்கிறது ஒரு பதம், சூச்சிகாங்கிறது ஒரு பதம். அயஸ்காந்தோபலம் சூச்சிகா இந்த ரெண்டு பதமும் சேர்ந்து ஒரு அன்வயம். அப்புறம் சாத்வி நைஜ யுகம், சாத்விங்கிற ஒரு பதம், நைஜ யுகங்கிறது ஒரு பதம், அது ரெண்டும் சேர்ந்து ஒரு அன்வயம். லதா க்ஷிதிருகம், லதான்னு ஒரு பதம், க்ஷிதிருகம் ஒரு பதம், அது ரெண்டும் சேர்ந்து ஒரு அன்வயம். சிந்து சரித்வல்லகம், சிந்துங்கிறது ஒரு பதம், சரித்வல்லகங்கிறது மற்றொரு பதம், அது ரெண்டும் சேர்ந்து ஒரு அன்வயம். இப்படி ரெண்டு பதங்களா சேர்த்து ஒரு அன்வயமா இருக்கிறது. अंकोलम निजबीज संतति अयस्कांतोपलम सूचिका 2, साध्वी नैजयुहं 3, लताक्षितिरुहं 4, सिंधु सरिद्वल्लभं 5. இந்த அஞ்சு அன்வயங்கள் இப்ப இதுல நான் சொல்லியிருக்கேன். இதுல ரெண்டாவது அன்வயத்தை எடுத்துக்குவோம். அயஸ்காந்தோபலம் சூச்சிகாங்கிற ஒரு அன்வயத்தை எடுத்துட்டா உபலம்னா கல்லுக்கு பேரு. உபலம்ங்கிறதுக்கு கல்லுன்னு அர்த்தம், கருங்கல்லுன்னு அர்த்தம். அயஸ்காந்தோபலம்னா அயக்காந்தம்னு சொல்றது தமிழ்ல. மொத்தமா காந்தம்னு சொல்லிடுறது. காந்த கல்லுன்னு ஒரு கல்லு
சில இடங்கள்ல ஆபடுறதுன்னு சொல்றாரு. அதுக்கு மேக்னெட்டிக் ஸ்டோன் இங்கிலீஷ்ல சொல்றாரு. சில கல்லுகளுக்கு சின்ன இரும்பு துண்டங்களா இது இருந்ததுன்னா அதை இழுக்கிற சக்தி, அதை ஆகர்ஷிக்கிற சக்தி இந்த காந்த கல்லுக்கு இருக்கு. शंभो जय जय गुरुदेवा ओम श्री
பக்தியை பற்றி மகாஸ்வாமி. நமக்கு பக்தி பண்ணணுமானா அவர் சின்னவராய்தான் அதுக்கப்புறம் நமக்கு கட்டுப்படணும். சின்னவரா நமக்கு தகுந்தாப்புல அவருடைய பெரிய சுரூபத்தை உண்மையான சுரூபத்துல இருந்தால் நம்மளால பக்தி பண்ண முடியாது. இப்போ நமக்காக கொஞ்சம் ஒரு வேஷத்தை போட்டுன்னு மறைச்சுண்டு தன்னுடைய சுரூபத்தை வேற வேஷம் போட்டுன்னு அப்ப நான் அவரை கட்டிண்டு அப்புறம் பக்தி பண்ணுவானா, அப்ப அவர் கிட்ட போய் நமக்கு கட்ட முடியாத அவரை கட்டிக்க முடியாத சக்தி வந்துட்டு தானா அப்புறம் அவருடைய ஓஹோ இப்படியா நினைச்சேன் ஒன்னு இப்படிதான் நினைச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சு போயிடும். என்ன தத்துவதோ ஞாத்தா வந்து பக்தி பண்ற காலத்துல இருக்க முடியானது ஒரு நிலை, அது பூர்ண நிலை இல்லை. அது இல்லாம அவர் குறைஞ்சு வராதான் நம்மளால பக்தி பண்ண முடியாது. அதுக்காக நமக்காக அனுகிரகத்துக்காக அவர் குறைஞ்சு வராறப்போ அந்த பக்தியினால அவரை கட்டுப்பிடிச்சிட்டு அவருக்கு கிட்ட போய் சுவாசீனம் பண்ணிவிட்டுவானா அப்புறம் அவருடைய பூர்ணமான நிலையை நானா பிரகாசிச்சுடுவார். அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சு ததோமாம் தத்துவதோ ஜாத்தா விஷதே ததனந்தரம். அதுதான் இந்த இடத்துல நாரதருக்கு சொல்றப்போ மாயா சேஷா மயா சிருஷ்டா என்மாம் பஷ்யசி நாரத சர்வபூத குணயுக்தம் நைவம் மாம் திரஷ்டுமர்ஹசி மந்துமர்ஹசி ஞாத்துமர்ஹசி நைவம் மாம் ஞாத்துமர்ஹசி மந்துமர்ஹசிய ஞாத்துமர்ஹசி. இப்ப நீ பாக்குற என்ன நாரதா, உன்னால பார்க்கப்படுற என்ன கண்ணால இது நான் நினைச்சுன்றாத ஏமாந்து போயிடாத, இது நான் இல்லை. உனக்காக நீ பார்த்தேன்னு ஒரு ஆனந்தம் பண்ணுங்க. அதுக்காக மாயா சேஷா மயா சிருஷ்டா என்னுடைய மாயினால் ஒரு ரூபத்தை உனக்கு கல்பிச்சு காட்டுறேன். மாயா சேஷா மயா சிருஷ்டா என்மாம் பஷ்யசி நாரதா. நீ பார்க்கணும்னா கண்ணு தானே. கண்ணு எதை பார்க்கும்? சேப்பு, கருப்பு, கொழுப்பு இதெல்லாம் தானே பார்க்கும். ஒரு பாலபல்யம், ஒரு பழபழம், ஒரு அழகு, ஒரு ரூபம், இது எல்லாத்தையும் பார்க்கும். இதெல்லாம் என்னது? பஞ்சபூதங்களுடைய குணம் தானே. பஞ்சபூதங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது தானே. அந்த பஞ்சபூதங்களுடைய குணம் நானா வேணும் எங்கேயாவது? அதனால இப்படி நினைச்சுட்டு இருக்கியே, இது பூதங்களுடைய குணத்தை மாயினாலே எம்பேல போத்துண்டு நான் உங்க கண்ணுக்கு புறப்படணுங்கிற ஒரு ஆனந்தம் உனக்கு கிடைக்கிறேன். அதுக்காக மயா சேஷா மயா சிருஷ்டா என்மாம் பஷ்யசி நாரதா. நீ பார்க்கறது, நீ உன்னால பார்க்கப்படுற சுரூபம் இருக்கே, இது நான் உனக்காக கல்பிச்சிருந்த மாயை. இதெல்லாம் பூதங்களுடைய குணங்கள், பஞ்சபூதங்களுடைய ஒரு குணங்கள். கருப்பு, சேப்பு, வெளுப்பு, பளபளப்பா இருக்கிறது, நீலமேக சாம ரூபமா இருக்கிறது, ஒரு மயூர பிஞ்சம், ஒரு கை, கால், இதெல்லாம் இருக்கிறது ஒரு ரூபமா இருக்கிறதெல்லாம் பஞ்சபூத குணர் சர்வபூத குணர் யுக்தம் நைவம் ஞாம். இப்படிதான் இதான் நான் முடிவு கட்டுவிடாத, கொஞ்சம் வச்சுக்கோ, இன்னொன்னு இருக்குன்னு வச்சுக்கோ. அது எப்போ என்னிடத்துல நிறைஞ்ச பக்தி வந்த காலத்துல அந்த பரிபூர்ணமான ஸ்வரூபம் உனக்கு தானா பிரகாசிக்கும். பக்தியாமாம் அபிஜானாத்தி. அந்த பக்தினால அந்த பக்தி தான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அது அந்த பக்தி பண்றப்போ அது பூர்ணமான இருப்போம்னு கொஞ்சம் அவர் நமக்கு அனுகிரகத்துக்காக மாயா சேஷா மயா சிருஷ்டா ஒரு மாயை கூட கையில வச்சுட்டு வேறையா தோண முடியாது, சின்னதா தோண முடியாது, நிறைஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு குறைஞ்சு பண்ணிட்டு உனக்கு வந்து இந்த குறைஞ்ச இடத்துல பக்தி பண்ணியானா நிறைஞ்சது தானா பிரகாசிக்கும் அப்படின்னு பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் நிஷ்டாஸ்மி தத்துவதா தத்துவமாம் தத்துவ ஜாத்வா விஷதே அனந்தரம். இந்த தத்துவமான சுரூபம் தெரிஞ்சுட்டோம், அப்புறம் பிரவேசத்துக்கு நிறைய தெரிஞ்சுட்டோம், பிரவேசிச்சாச்சுன்னு அர்த்தம். भैया राम गोविंद बजो रे भैया राम गोविंद बजो रे भैया राम गोविंद बजो रे भैया बजो रे भैया राम गोविंद हरि। संतत संपत सुख के कारण संतत संपत
सुख के कारण जैसे मूलबली बजो रे भैया राम गोविंद हरि बजो रे भैया राम गोविंद हरि बजो रे भैया राम गोविंद हरि कगत कबीरा कगत कबीरा कगत कबीरा कगत कबीरा जो मुख राम नहीं ओ मुख धूल भरी बाजो रे भैया राम गोविंद हरि बाजो रे भैया राम गोविंद हरि दासी संपत्ति राम सीतापति दासी संपत्ति राम सीतापति जीवा संगति रामायेक रामयेक माता रामायेक पिता रामयेक भ्राता सहोदर रामयेक माता सहोदर सहोदर विद्या वैभव कचन सहोदर विद्या वैभव कचन सबह स्वजन रामायेक सबह स्वजन रामायेक रामयेक स्वामी रामः कैवारी रामयेक स्वामी रामः कैवारी लाभय संसारी लाभय संसारी रामायेक रामयेक माता रामायेक पिता रामयेक भ्राता सहोदर रामयेक ज्ञान रामायेक ध्यान रामायेक ज्ञान रामायेक ध्यान राम समाधान राम दासी राम समाधान राम दासी दासी संपत्ति राम सीतापति लाभय संसारी रामायेक रामायेक மகா பெரியவாளை நான் டாக்டர்ன்ற முறையில் அவளை பரீட்சை செய்ய வேண்டிய ஒரு மகா பாக்கியம் எனக்கு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிது. அவளுக்கு உடம்புன்னு சொன்னால் அவளுக்கு உடம்புக்கும் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப நன்னா இருந்தா கடைசி ஒரு 4 வருஷத்தில் அவள் என்னென்ன நாங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு எங்களுடைய திருப்திக்கோசரம் அவள் சொன்னாலே ஒழிய அவளுக்கு உடம்புக்குங்கிறது நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இந்த 3-4 வருஷமாக அவள் வந்து பொறுத்தியாரோட கம்யூனிகேட்டிங்னு கேட்டால் முன்னாடி அவள் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்த மாதிரி அவள் யாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணலை. அவள் தானாகவே
இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சி பண்ணாத இருக்கலாம். அதை பற்றி என்னால் ஒன்றும் சொல்கிறதுக்கு தெரியல. எனக்கு கடைசி 2-3 நாளில் பெரியவா மகாசமாதி அடைஞ்ச 2-3 நாளைக்கு முன்னாடி அவளுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப நன்றாகவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப நன்னா ஆக்சுவலாக பேசின்னு இருந்தா. நான் இப்போ தான் சொன்னேன், 4 வருஷமாக அவ்வளோ நன்னா ஃப்ரீயாக கம்யூனிகேட் பண்ணுறது இல்லைன்னு. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு, நீ சாப்பிட்டியா, எங்கே போயிருக்க, இதெல்லாம் கேட்டுன்னு இருந்தா. அந்த சனிக்கிழமை அன்னைக்கு பக்கத்துலேயே தான் நானும் இருந்தேன். அந்த இருந்த பாக்கியம் எனக்கு இருந்தது. பேசிட்டு தான் இருந்தா. என்னை ஒரு 11 மணி அளவில் என்னை ஏதோ என்கிட்ட பேசினா. எனக்கு பேசினது சரியாக புரியல. அப்புறம் நாங்கள் பெரியவா அன்னைக்கு பிட்சை பண்ணியே ஒரு 2-3 நாள் சரியாக பிட்சை எடுத்துக்கல. பெரியவா நன்னா சாதாரணமாக இருந்ததுனால பெரியவா இன்றைக்கி பிட்சை எடுத்துக்கிறலான்னு கேட்டு பெரியவா பிட்சை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு எடுத்துன்னு அவள் பக்கத்துலேயே இருந்து அன்னைக்கு என்றையும் விட அன்றைக்கி சாதாரணமாக பிட்சை பண்ணது எங்கள் மனசுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவள் இவ்வளோ தூரம் நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டு மகாசமாதி இன்னும் ஒரு 1/2 மணியில் அடைஞ்சிட போகிறான்றதை நினச்சி பார்க்குறதுக்கே எனக்கு முடியல. அந்த மாதிரி அவள் கண்டிஷன் ரொம்ப நன்னா இருந்தது. திரும்ப அவள் மகாசமாதி அந்த 2:30 மணி 2:50 அடைஞ்சு என்னால் நம்ப முடியலை. ஹெல்த் பிரகாரம் அவள் அதுக்கு மாதிரி ஒரு இண்டிகேஷனும் எங்களுக்கு கொடுக்கல. அன்னைக்கு ஒரு காத்தால் ஒரு 10:30 மணிக்கு யாரோ ஈச்சங்குடி வில்லேஜ்லேருந்து யாரோ பெரியவாள் ஞாபகமாக ஒரு வேத பாடசாலை ஒன்று அங்கே தொடங்க போகிறதாவும், அதுக்கோசரம் பெரியவாளுடைய அப்பா அம்மா ஃபோட்டோ ஒன்று எடுத்துன்னு பெரியவாளுக்கு முன்னாடி வச்சா. அந்த பெரியவாளோட அதுலேயே ஒரு பாதுகை ஒன்று, வெள்ளி பாதுகையும் ஒன்று வச்சு கொண்டு கொடுத்தா. பெரியவா அதையே உத்து பார்த்தா. பெரியவாள்கிட்ட பெரியவா பூர்வாசிரமம் தாய் தந்தையர் அப்படின்னு சொன்னால் அதையே பார்த்துட்டு இருந்தா. அந்த பாதத்தெல்லாம் பெரியவா பாதத்தில் போட்டு திருப்பி அவளுக்கு கொடுத்து அவளுக்கு ஆசீர்வாதம் அனுப்பிச்சு, நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னதெல்லாம் இன்னும் என் கண் முன்னால் அப்படியே நின்றுருக்கு. காலடியில் உதித்த ஆதிசங்கரன் இவனன்றோ, காலடியில் உதித்த ஆதிசங்கரன் இவனன்றோ, புவனமெல்லாம் காலடி பதித்த புண்ணியன், புவனமெல்லாம் கால் அடிபதித்த புண்ணியன், கண்ணுரங்கட்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. காமாட்சி அன்னை மடியில் காலமெல்லாம் தவமிருந்த காமாட்சி அன்னை மடியில் காலமெல்லாம் தவமிருந்த காஞ்சி மாதெய்வம் மௌன குருவாய், காஞ்சி மாதெய்வம் மௌன குருவாய், மௌன குருவாய், கண்ணுரங்கட்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இளையவராய் இருவரை பெரியவராய் நமக்களித்து
இளையவராயிருவரை பெரியவராய் நமக்களித்து இருள் போக்கிய கருணை தெய்வம் நம் இதயத்தில் கண்ணுறங்கட்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. எம்மதமும் சம்மதமே சம்மதமே மதமும் எம்மதமும் சம்மதமே என்ற சன்மார்க்க சுவாமிநாதன் தியான நிலை எய்திவிட்டார். தியான நிலை எய்திவிட்டார். யோக நிலையில் கண்ணுறங்கட்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. வேதத்தில் வடிவாய் வந்துதித்த மகா வேதத்தில் வடிவாய் வந்து உதித்த மகா நான்கு வேதத்தில் அவர் இன்றும் காஞ்சிபுரம் நமது மடத்திலேயே ஜோதி வடிவமாக, அருள் வடிவமாக, ஞான வடிவமாக, கருணை வடிவமாக அருள் பாலித்து கொண்டே வருகிறார். இன்றைக்கும் மக்கள் எல்லாம் அங்கே வந்து தரிசித்து அவருடைய அருளை பெற்றுக்கொண்டே வருகிறார்கள். நாதமாய் நிறைந்திட்டார். கண்ணுறங்கட்டும் கண்ணுறங்கட்டும் கண்ணுறங்கட்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. அலைகடலேனு ஓயும் அலை கடலேனு ஓயும் நம் குருநாதன் அருள் ஓய்வதில்லை என்றும் ஓய்வதில்லை என்றும் நிலைத்திருக்கும். அருள் ஓய்வதில்லை என்றும் என்றும் நிலைத்திருக்கும் அவன் சன்னிதானம். பிருந்தாவனம் பிருந்தாவனம். அவளுடைய 100 வருஷத்துல எத்தனையோ சரித்திரங்களை பார்த்துருக்கேன். அதாவது பிரிட்டிஷ் சுதந்திரம், நாஸ்திகம், இதுலேயே மதத்திலேயே இந்த மாறுதல் பண்ணலாம் அந்த மாறுதல் பண்ணலாம்னு சொல்கிற ஜனங்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடியே இது மாதிரி எத்தனையோ லௌகீகமான ரீதியாகவும் சரி தர்ம ரீதியும் சரி எத்தனையோ பிரச்சனைகளை அவள் வந்து சந்திச்சிருக்கா. இத்தனையும் பார்த்து எல்லார்கிட்டேருந்தும் ஒரு மதிப்பை வாங்கிட்டு அதே சமயத்தில் எது சித்தாந்தமோ அதையும் விடாதபடிக்கு பண்ணுதுங்கிறது தான் அவளுடைய முக்கியத்துவம், அவளுடைய சாரம் தான். அப்போ அவள் ஒரு கொள்கையை கொடுத்துட்டு போயிருக்கா, ஒரு சித்தாந்தத்தை கொடுத்துட்டு போயிருக்கா. திரும்பாவை இருக்குது, பிடியரசு திட்டம் இருக்குது, வேத பாடசாலைகள் இருக்குது, தர்மோபநயனம் இருக்குது, ஜெயிலில் ஆஸ்பத்திரிகளில் பிரசாதம் கொடுக்கறதுங்கிறது இருக்குது. அதே மாதிரி பழைய கோயில்களில் திருப்படி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. சம்ஸ்கிருதத்தையும் சாஸ்திரங்களையும் வேத பாஷ்யத்தையும் விருத்தி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி புராணங்களையும் சில்ப சாஸ்திரம், ஆகம சாஸ்திரம், முக்கியமாக ஆகம சாஸ்திரம், இந்த விஷயங்கள்லாம் உற்சாகப்படுத்துறது, படித்தவாளை தயாராக்கிறது, பாடசாலையில் வைக்கிறது, இப்படி இந்து மதத்திற்கு சனாதன தர்மத்துக்கு அவள் கொடுத்த மாதிரியான ஒரு பங்கு வேற ஒருத்தரும் கொடுக்கலைங்கிறது தான் தீர்மானம். அதனால் இந்த மாதிரி ஒரு பிளானிங் எங்கேயுமே இல்லை.
எல்லா ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், குறைச்சலானவன், மேலே இருக்கிறவன், இப்படி எல்லாருக்கும் சேர்த்து எல்லாரும் பயன்படும்படியாக ஒரு தர்மத்தை கொடுத்ததுங்கிறது அவள் தான். அவளுடைய தர்மம், அவளுடைய பாலிசிங்கிறது எல்லாருக்கும் பயன் தரக்கூடியது. வெளிநாட்டுக்காரர்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்களுக்கு, மலை ஜனங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாருக்குமே அது ஒரு ஈஸ்வர அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடியது, மனசில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, எல்லாரையும் ஈஸ்வரனோட சேர்க்கக்கூடியது. நாம் பெரியவாளை இந்த சரீரத்தில் பார்த்தா கூட அவளுடைய சுபாவமும் அவளுடைய ஞானமும் அவளுடைய தபஸு எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த சரீரத்தில் வேற ஏதோ ஒரு தெய்வம் உட்காண்டிருக்குன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சதே ஒழிய ஒரு பெரிய மனுஷனுங்கிற ரீதியில் நம்ம பார்க்க முடியல மேலே. அதனால் நமக்காக ஏற்பட்ட ஒரு தெய்வம் வேற ஒரு ரூபத்தில் நிரந்தரமாக இங்கே இருக்காங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை. அதனால் இந்த இடம்ங்கிறது ஒரு சாந்தி க்ஷேத்திரமாகவும் தர்மக்ஷேத்திரமாகவும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும். அவள் நம்மளுடைய புத்தியில் நல்லதை உபதேசிச்சுட்டே இருப்பாள். நான் பலகாலமாக சொல்வருகிறேன், அவர் ஒரு இச்சாசக்தி, நான் ஒரு கிரியாசக்தி என்று. பெரியவர் சங்கல்பம் செய்வார்கள், நான் அதை செய்து முடித்திருக்கேன். பல பணிகளையும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரும் பணிகள் எல்லாம் கூட அதிசயிக்கக்கூடிய பணிகள் எல்லாம் செய்திருக்கிறோம். அவரும் அதிசயப்படுவார். ஆனால் சங்கல்பம் பலமாக இருந்ததினால் பணிகள் நடந்து சுலபமாக ஆயிற்று. ஆகவே இச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் நாங்கள் இருவரும் இருந்து அவர் சங்கல்பித்த பணியை பூர்த்தி செய்தோம். எப்பொழுதும் அவர் சங்கல்பித்த பணியை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறோம். மேன்மேலும் அவர் என்னென்ன சங்கல்பம் செய்தார்களோ, சங்கல்பம் செய்து தொடங்கி வைத்தார்களோ, அந்த பணிகளெல்லாம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அவருடைய அருள் பரிபூர்ணமாக நம்முடைய ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரதா என்று கீதையில் சொன்னது போல் அந்த ஜோதியுடத்தை நாம் எல்லாம் சரணமடைந்து அந்த ஜோதி வழி எப்படி நம்ம எல்லாம் நடத்தி சொல்லுமோ அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அந்த வேளை நின்று தர்மோ ரட்சதி ரட்சிதா, நல்லதை செய்வதுதான் அவருடைய வாழ்நாளில் உறுதியாக கொண்டிருந்தார்கள். தர்மத்தை காப்பது தான் அவர் உறுதியாக இருந்தார்கள். அப்படி தார்மீக காரியம், தர்ம காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து அவர் செய்து வந்ததற்கு மேலாக நன்றாக நடைபெறுவதற்கு அவருடைய பரிபூர்ண அருளோடு இந்த பணி தொடர்ந்து நடைபெறும் என்றும் அவருடைய அருள் நம்மை சுற்றியே இருந்து கொண்டு நன்றாக வழிகாட்டும் என்றும் அந்த ஜோதியை பிரார்த்தித்து, ஞான ஜோதியை பிரார்த்தித்து உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.